கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 12ஆம் நாளிலும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக மன உண்மையாய் விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். இன்றைக்கு நாம் ஏறெடுக்க போகிற அறிக்கை குறித்து ஒரு சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன தெரியுங்களா? சங்கீதம் 103ஆம் அதிகாரம். அதிலே பார்த்தீர்களானால் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 103ஆம் அதிகாரம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை என் இருதயத்திலே ஆண்டவர் தந்தார். இதை அறிக்கை செய்யும்படியாக, விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்படியாக ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன் தெரியுங்களா? ஒரு 2-3 நாட்களாக எனக்கு ஒரு கிடினஸ் இருந்து கொண்டே இருந்தது. என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல. இன்றைக்கு சபைக்கு வருவது கூட என்னால் முடியாத காரியமாக இருந்தது. ஆனாலும் விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு 2 வீலர் எடுத்துக்கொண்டு நான் இன்றைக்கு சர்ச்சுக்கு வந்தேன். சபையில் கூட ஆராதனை வேளையில் கூட எனக்கு ஒரு கிடினஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இதை உம்மை ஆராதிக்கிற நேரம்ப்பா, இந்த நேரத்தில் எந்த இடரலும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது, நம்ம போதகர் ஐயாவும் இன்றைக்கி மாதத்தின் முதல் ஞாயிறு என்பதால், அதாவது பாவ மன்னிப்பை குறித்து செய்தி, இன்றைக்கி கம்யூனியன் இருந்ததுனால அந்த செய்தி என்னை அதிகமாய் தொட்டது. எனவே அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். இதை கொடுத்த உடனே நான் இந்த வசனங்களை சொல்லி நான் அறிக்கையிட்டேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஆண்டவரே, நீ சொன்னபடியே கர்த்தாவே, என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க. என் கண்களினாலே, என் வாயின் வார்த்தைகளாலே, என் செவிகளாலே, என் இருதயத்தினாலே, என் கைகளினாலே, என் சிந்தையினாலே எதை கொண்டு நான் பாவம் செய்தனோ எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் தயவாய் எனக்கு மன்னியும். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. எனவே நான் இந்த வசனங்களை சொல்லி அறிக்கையிட்ட பின்பு கர்த்தர் பாருங்கள், ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி இந்த வசனத்தை கொடுத்தாருங்க. இந்த வசனத்தை கொடுத்த உடனே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அந்த கிடினஸ் எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. கம்ப்ளீட்டாக அந்த ஷோல்டர் பெயின், நெக் பெயின் எல்லாமே எனக்கு ஆண்டவர் முழுமையாய் எனக்கு குணப்படுத்தி கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் வந்து அவர் குணமாக்கவும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு லிவிங் விட்னஸ். நான் உங்களுக்கு இன்றைக்கி அறிக்கையிட்ட விசுவாசத்தோடு நான் அறிக்கையிட்டேன். தேவன் எனக்கு விடுதலையை தந்தார். நிச்சயமாக உங்களுக்கும் செய்வார். நீங்கள் தொடர்ந்து இந்த விசுவாச அறிக்கை தினமும் நான் சொல்லும் பொழுது நீங்களும் ஏறிடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். God bless you.